السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த மீலாது மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கிற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அன்புரிவானாக. புனிதமான இந்த மீலாது மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ, இது போன்ற நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அன்புரிவானாக. எந்த களிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த புரிவானாக என்ற துஆவோடு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வருடந்தோறும் கோவை மாநகரத்தில் இருக்கிற பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு ஆளும் பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மீலாதை கொண்டாடும் விதமாக தொடர் சொற்பொழிவுகள் பயான்கள் நடத்தி வருவது தாங்களுக்கு அறியும். அந்த அடிப்படையில் தான் சிறப்பான முறையிலே நமது சுந்தராபுரம் தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மக்கா மஸ்ஜித் இந்த பள்ளியிலே வருடந்தோறும் இந்த நிகழ்வு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெற்று வருகிறது. சிறப்பான இந்த நிகழ்வுக்கு அனுமதி வழங்கி ஏற்பாடுகளை செய்து கலந்து கொண்டிருக்கிற இந்த ஜமாஅத்தினுடைய தலைவர், செயலாளர், முத்தவள்ளி, பொருளாளர் மற்றும் ஏனைய நிர்வாக பெருமக்களே, முன்னாள் நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய போற்றுதலுக்குரிய இமாம், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் மௌலவி ஹாஃபில் அப்துல்லா தாவூதி ஹஜரத் அவர்களே, 12 நாட்களும் எங்கெல்லாம் பயான் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று வீடியோக்களை பதிவு செய்து சமூக மக்களுக்கு நல்ல முறையில் இதை ஏற்பாடு செய்து அனைத்து மக்களும் அறியும் விதமாக செய்து மிகப்பெரிய ஒரு சேவையாக செய்து வந்து கொண்டிருக்கிற, அதாவது அற்புதமான ஒரு மீடியா முஹப்பர் ரசூல் என்று சொல்லக்கூடிய இதனுடைய பொறுப்பாளர்கள் காஜாபாய் அப்சல் போன்ற அன்பு சகோதரர்களே, வருகை தந்திருக்கிற அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால்
நாம் அமர்ந்திருக்கிற இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாகவே மனிதர்கள் பிறப்பார்கள், பிறந்து வாழ்ந்து அவர்களுடைய சேவைகளின் மூலம் சரித்திரம் படைப்பார்கள் என்று நாம் வரலாறுகளிலே படித்திருக்கிறோம். ஆனால் பிறப்பதற்கு முன்னாலேயே சரித்திரம் படைத்து பிறந்த பின்னும் பேசப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பொழுதும் பேசப்பட்டு வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள் கழித்து மறைந்த பின்பும் இத்தனை ஆண்டு காலமும் ஒருவரை குறித்து உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சரித்திரக்கு சொந்தக்காரர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருப்பார்கள். அவர்கள் தோன்றி அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டிருப்பார்கள். அந்த காலகட்டங்கள் அவர்கள் பேசப்பட்டு அவர்கள் மறைந்து விட்டால் அதோடு அது முடிந்து விடும். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் என்பது அப்படி அல்ல. அவர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த உலகம் பேசுகிறது, உலகத்தில் உள்ளவர்கள் பேசுகிறார்கள், உலகம் உள்ளவரை பேசப்படும் என்பதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த சரித்திரமாக இருந்து வருகிறது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களால் இந்த அளவுக்கு கவர்ந்து இழுக்கப்பட்டு எதிரிகளும் கூட பேசுகிற அளவுக்கு புகழக்கூடிய அளவிற்கு அந்த பெருமானார் உயர்ந்து நிற்பதற்குண்டான காரணம் என்ன? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த உயர்வினுடைய அடித்தளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயம். பெருமானாருடைய குணத்தை போன்ற ஒரு நற்குணம் உலகத்தில் யாருக்கும் வந்ததில்லை, எந்த தலைவருக்கும் வந்ததில்லை, இனி வரப்போவதும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நற்குணத்திற்கு சொந்தக்காரராக இந்த உலகத்தில் திகழ்ந்தவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால்தானே நாம் எல்லாம் நெஞ்ச நிமிர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாகத்தானே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இந்த உம்மத்தினுடைய உயிருக்கு மேலானவர்கள் என்று அல்லாஹ்வால் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த குணாதிசயங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்ட நெறிமுறைகள் உலகத்தால் கவரப்பட்டது. இன்றும் பேசுகிறார்கள், இனியும் பேசுவார்கள். பேசப்படுகிற ஒரு சரித்திர நாயகராக உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களிடத்திலும் சரி, சிறுவர்களிடத்திலும் சரி, புத்தி உள்ளவர்களிடத்திலும் சரி, புத்தி இல்லாதவர்களிடத்திலும் சரி, பிராணிகளிடத்திலும் சரி, எல்லாத்துக்கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணத்தோடு பழகினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மதீனா நகரத்தினுடைய வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மதீனாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணி. மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களுமே அவரை குறித்து பேசுவார்கள். அந்த மாதிரி ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் நடந்து போறதை பார்த்த உடனே அது ரசூலுல்லாஹ் என்பது அந்த பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறார். அதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹ் ஓடி போய் தடுத்து நிறுத்தி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புத்தி குறைவாக இருக்கிற அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவார்கள், என்னம்மா உங்களுக்கு தேவை இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது என்று கேட்பார்கள். நாம் யோசனை செய்து பார்க்கிறோம். உதாரணமாக புத்தி குறைந்தவர்கள் பக்கத்தில் வருகிற பொழுது நமக்கு ஒரு அச்சமாக இருக்கும். ஏதாவது செய்து விடுவார்களோ, ஏதாவது பேசி விடுவார்களோ என்ற ஒரு நிலை இருக்கலாம். அல்லது இவரிடத்திலே சென்று என்ன பேசுவது என்று புறக்கணித்து விடலாம். அல்லது அவர்களை ஓரம் கட்டி விட்டு ஒரு அசட்டையாகவே நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். உதாசீனப்படுத்தி
நாம் துரத்தி விடுவோம். இதுதான் மனித பண்பாக, மனித செயலாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்லுவார்கள், கொஞ்சம் ஓரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ரோட்டில் இருந்து கொஞ்சம் ஓரப்புறத்திற்கு செல்வார்கள். ஹதீசுகள் அது மட்டுமே சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி வைத்த கோரிக்கையை பெருமானார் ஏற்றார்கள். அப்பொழுதே அதை நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். அந்த பெண் புத்தி குறைவாக இருந்தாலும் கூட சிரித்தவளாக அவள் சென்றாள் என்ற வரலாறு ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இது போன்ற புத்தி குறைவு இருக்கிற மக்களிடத்திலும் கூட நபி அவர்கள் நடந்த அந்த நளினத்திரையும் நற்குணத்தையும் அந்த குணாதிசையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய கோரிக்கை ஏற்றார்கள். அந்த பெண்ணுடைய கோரிக்கை ஏற்று அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவியை செய்து அனுப்பி வைத்தார் என்பது ஹதீஸ் சொல்லுகிற பாடமாக இருக்கிறார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயம். ரசூலுல்லாஹ் யாரையுமே கடிந்து கொள்ள மாட்டார்கள், யாரையுமே எதிர்த்து என்ன செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய மனம் நோகும்படி பெருமானார் நடந்தார் என்று உலகத்திலே ஹதீஸ் கிரந்தங்களை எங்குமே பார்க்க முடியாது. கோபம் வந்தால் முகம் சிவந்து விடும் என்று ஹதீசுகளை பார்க்கிறோம். சில கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வருகிற பொழுது முகம் சிவந்தவர்களாக இருந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து செல்வார்கள் என்று சொல்லுகிற வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். கடிந்து கொண்ட வரலாறுகளை நாம் பார்க்க முடியாது. இது பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையை தாங்களே தாங்கிக் கொள்வார்கள். தன் உம்மத்திற்கு அந்த சோதனை வந்துவிடக் கூடாது, தன் உம்மத்திற்கு அந்த சோதனை வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலத்தான் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற பொழுது சஹாபாக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. சஹாபாக்களோடு கலந்தவர்களாக பெருமானார் இருக்கிறார்கள். ஒரு தோழர் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் ஒட்டகத்திலே பயணித்து வருகிறார். ஒட்டகத்தை மதீனாவுக்கு வெளியில நிறுத்தி ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஒட்டகத்தை கட்டி போடலாம். கட்டி போட்டவர் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்குள் வேகமாக நுழைகிறார். கூடியிருக்கிற தோழர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஒரு ஆபத்தான காலகட்டம். அந்த காலகட்டம் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு காலகட்டம். இன்றைக்கு பலஸ்தீன் காசா எப்படி இருக்கிறதோ அல்லாஹ் அந்த மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏற்பட்டிருக்க அந்த சிரமங்கள் அந்த மக்களை அல்லாஹ் நீக்கி நல்ல முறையிலே சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான சூழலை அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவானார். வாசத்திற்குரிய அன்பு பெருமக்கள், அது போன்ற ஒரு பதட்டமான காலகட்டம். ஒட்டகத்தை நிறுத்துகிறார், வேகமாக வருகிறார். வந்தவுடனே முகம்மது நபி யாருன்னு அவருக்கு தெரியல. காரணம், சஹாபாக்களோடு கலந்து அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஒரு தோழரிடத்தில் வந்து கேட்கிறார், முகம்மது யாரு அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவருதான் முகம்மதுன்னு காட்டுறாங்க. நேரா அவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டமும் அடையவில்லை. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. நான் வெளியூர்ல இருந்து வர்றேன், சொல்லுங்க, நான் சில கேள்விகள் உங்களிடத்துல கேட்கணும், நீங்க கோபிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோபிக்க கூடாது என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. யாரை பார்த்து கோபிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. சொல்லுங்க, கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களைத்தான் அல்லாஹ் நபியாக அனுப்பினானா என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை இந்த உம்மத்திற்கு தூதராக நபியாக அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் அப்துல்லாவினுடைய மகன் தானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அப்துல்லாவுடைய மகன். அப்துல் முத்தலிப் தான் உங்களை வளர்த்தினாரா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்துல் முத்தலிபின் தந்தைக்கு பிறகு என்னை வளர்த்தினார். கேள்விக்கு மேல கேள்வி. ரசூலுல்லாஹ் யோசனையே செய்யல, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில். அடுத்து அவர் கேட்கிறார், 5 நேரம் தொழுகை இறைவனிடத்தில் தான் நீங்கள் கொண்டு வந்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று வந்ததுதான் அந்த 5 நேர தொழுகை என்று சொல்லுகிறார். எல்லாம் வசதி படைத்தவர்கள் எல்லாம் தர்மம் செய்கிறார்களே, ஜகாத்து கொடுக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தானா அல்லது நீங்களே பிறப்பித்ததா?
அல்லாஹ்வுடைய உத்தரவை தான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அவர் இனியும் கேள்வி கேட்பான்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. ஆனா அவர் கேள்வியை நிறுத்திக் கொண்டு பெருமானாருடைய கரத்தை பிடிக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய கரத்தை பிடித்து யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, உங்களை பற்றி இடத்திலே தவறாக சொல்லி தரப்பட்டது. நீங்கள் ஒரு கோபக்காரர் என்று சொல்லி தரப்பட்டது. நீங்கள் மிகப்பெரிய மோசமானவர் என்று சொல்லி தரப்பட்டது. நீங்கள் யாரோ சொல்லி இருக்கிற செய்தியை பரப்புவதாக சொல்லி தரப்பட்டது. நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லுவதாக இடத்திலே சொன்னார்கள். உங்களுடைய நடத்தைகளே எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மனிதர் என்பதை நான் கேள்வி கேட்டும் கூட, ஒரு நபியாக இருந்தும் கூட, அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருந்தும் கூட எந்த ஒரு சஞ்சலப்படாமல், கோபிக்காமல், என்னை மிரட்டவோ என்னை அடிக்கவோ என்னை எதுவுமே செய்யாமல் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் தந்தீர்களே, அதிலே நீங்கள் உண்மையான நபி என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். நான் மட்டுமல்ல, எனக்கு பிறகு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் அழைத்து வந்து பெருமானாருடைய கருத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி மார்க்கத்தை தழுவிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த குணாதிசயங்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கடுகடுத்து பேச மாட்டார்கள். எல்லா மக்களோடும் நெருக்கமாகவே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போலதான் நம்ம பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். தாயிஃபில கல்லெடுத்து அடித்தார்கள். தாயிஃப் சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் கல்லடியை வாங்கி கொண்டு வந்தார்கள், ஒரு இடத்திலே அமர்வார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்தில் தான் ஒரு வரலாறு நடைபெறும். என்ன தெரியுமா? பெருமானார் கல்லடி பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு இடத்திலே மயக்கமற்றவர்களாக அவர்கள் அமருகிற பொழுது, கூட இருக்கிற ஒரு தோழர் அவர்கள் பெருமானாருக்கு மயக்கத்தை தெளிப்பதற்காக வேண்டி எங்காவது தண்ணீர் இருக்கிறதா என்று ஓடோடி பார்க்கிற பொழுது ஒரு கிணற்றிலே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை எடுப்பதற்குண்டான பாத்திரங்கள் இருக்காது. அந்த தோழர் என்ன செய்வார் தெரியுமா? கையில் இருக்கிற ஒரு துண்டை எடுத்து, ஒரு துணியை எடுத்து அந்த கிணற்றுக்குள் முக்கி அதை எடுத்து பெருமானாருடைய முகத்திலும் வாயிலும் அதை ஊட்டி விடலாம் என்பதற்காக வேண்டி கிணற்றில் இருந்து எழுந்திருந்து வருகிற பொழுது அந்த கிணத்தை சேர்ந்த ஒரு காட்டு ஆராமி அவரை பிடித்து விடுவார். என்ன என்று கேட்கிற பொழுது, முகம்மது மயங்கி இருக்கிறார், அவருக்கு தண்ணீர் தெளிப்பதற்காக வேண்டி எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுவான், முகம்மதுக்கா என்று சொல்லி அதை பிடுங்கி வீசுவான் என்று ஹதீசுகளில் சொல்லப்படுகிறது. ஒரு சொட்டு தண்ணீரும் கூட தாயிஃபிலே நபி அவர்களுக்கு கொடுப்பதற்கு மறுத்தார்கள். அந்த நேரத்திலையும் கூட நமக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்கள் வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எல்லாமே வந்து கேட்பாங்க, யார சொல்லலாம், அனுமதி தாருங்கள், 2 பக்கத்தில் இருக்கிற மழையை வைத்து நிறுத்தி இவர்களை நசுக்கி விடுகிறோம் என்று கேட்பார்கள். ஒரு சொட்டு தண்ணீரும் கூட தராத அந்த மக்களுக்கும் கூட பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், அவர்களை எதுவுமே செய்து விடாதீர்கள், அவர்களை எதுவுமே செய்து விடாதீர்கள், அவர்கள் பாதித்து விடக்கூடாது, எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, அந்த மக்கள் பாதித்து விடக்கூடாது என்ற விஷயத்திலே அழுத்தமாக இருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாருடைய குணாதிசயங்கள் என்பதை பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே சாமானியமான குணாதிசயம் அல்ல. எல்லா மக்களோடும் பாசமாகவும் பிரியமாகவும் நடந்து கொள்வார்கள். பொதுவா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல காலையில ஒரு மாதிரி இருப்போம், மதியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம். சொல்லுவாங்களா இல்லையா? எப்பா நம்ம யாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு காலையில நேரத்தில் அவர்கிட்ட போயிடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில அவர் போயிடாது, காலையில ஒரு மனுஷன் மாதிரி இருக்க மாட்டார். சில ஆளுகளை சொல்லுவாங்க, சாயந்தரம் போயிடாதுப்பா, அந்த ஆள் ஒரு மாதிரியை சம்பளம் கொடுக்குற நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாரு, கடிச்சிருவாரு அப்படின்றாங்க. பள்ளிவாசல்களுக்கு கூட இருக்கு, சுந்தராபுரம் பள்ளியில இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நிர்வாகிகளையும் சந்திக்கிற நேரத்தில் அதுக்குள்ள சில நேரங்கள் இருக்குது சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் போய் பாருங்க,
அந்த நேரத்துல பாருங்க, மற்ற நேரத்துல போயிடாதீங்க, வாங்கி கட்டிட்டு வந்துடுவீங்க அப்படிங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குணாதிசயம், இந்த தன்மை இருந்தால் அது மனித தன்மை அல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு அந்த தன்மை இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் சகஜமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எழுத கொண்டு போவோம். இன்னைக்கு இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் இருக்குமாங்கிறது தெரியாது. அதுதான் யதார்த்தம். எதை கொண்டு போக போறோம், எதற்காக வேண்டி இது போன்ற ஒரு ஆணவ போக்கு, மக்களிடத்தில் கடிந்து கொள்ளக்கூடிய போக்கு, எதற்காக வேண்டி, எதை சாதிக்க போறோம், அதை வச்சு எதை சாதிக்க போறோம்? ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், மௌத்தானாலும் நம்மளை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, மோசமானவப்பா இருந்தா போய் சேர்ந்துட்டான்ருவாங்க. இதே நல்ல முறையில இருந்து மௌத்தா போய் பாருங்களேன், மௌத்தானாலும் பேசுவாங்க, அற்புதமான மனுஷனப்பா, இருக்கிற இடமே தெரியாது, எல்லாத்திலும் சிரிச்சு பேசுவார், நல்ல விதமா பேசுவார் சொல்லுவாங்க. அந்த துவாவை தான் பெற வேண்டுமே தவிர, ஆரம்பத்தில் சொன்னதை போன்ற ஒரு துவாவை மரணித்து விட்டாலும் நாம் பெற்றுவிடக் கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நற்குலத்திற்கு சொந்தக்காரரான அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னவர்களை தூதராக நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போறாங்க, சஹாபாக்களோட பயணம் போறாங்க. பயணம் போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏப்பா இன்னைக்கு ஒரு ஆடு அறுத்து சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆடு அறுத்து சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், செஞ்சிடலாமே, யார சொல்லலாம், சாப்பிடலாமே அப்படிங்குவாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்லுவாரு, யார சொல்லலாம், ஆடு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்குவார். ஒருத்தர் சொல்லுவாரு, ஆடை நான் அறுக்கிறேங்குவார். இன்னொரு சஹாபி சொல்லுவாரு, சமைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் சொல்லும் போது ரசூல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் போய் விறகு பொறுக்கிட்டு வர்றேங்குவாங்க. சமைக்கிறக்க வேண்டி நான் போய் விறகு பொறுக்கிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். சமூகத்தினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர், உலகத்தில் எங்காவது ஒரு அரசியல் தலைவருடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா? ஏதாவது உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள் என்று பேசப்படக்கூடியவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியாது. தொண்டர்களிடத்தில் வேலை வாங்குவார்களே தவிர தலைவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களிடத்தில் வேலை வாங்குவார்கள், தலைவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா சலந்தாலும் நான் விறகு பெருக்கிட்டு வர்றேங்க வாங்க. அப்புறம் சகாபாக்கள் நீங்களும் போய் விறகு பெருக்கிறது வேண்டாம், யாரும் சொல்ல, நீங்களும் விறகு பெருக்கூடாது. சலந்தாலும் சொல்லுவாங்க, ஏப்பா உங்கள்கிட்ட என்ன பிரிக்கிறீங்க? ஏன் எனக்கு என்ன கடமை இல்லையா? எனக்கு என்ன செய்யக்கூடாதா? நீங்கெல்லாம் செய்கிற பொழுது நாளை அல்லாஹ் என்னிடத்துல எல்லா வேலை செஞ்சாங்க, நீ ஏப்பா செய்யலாம் கேட்டக்கூடாதா இல்லையா? யாரு சொல்றது? உலகத்துக்கு தளபதியாக திகழ்ந்தவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க கேட்கிறாங்க என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்கள். மக்களோடு மக்களாக, சஹாபாக்களோடு சஹாபாக்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும், அகழ் யுத்தம் ஒன்று நடைபெற்றது. அந்த அகழ் தோண்டுகிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தோண்டுவாங்க. நம்ம உம்ராவுக்கு போனா அந்த இடத்தையெல்லாம் பார்க்கலாம். பாறை பகுதி சஹாபாக்கள் தோண்டுவார்கள். ஹதீசுகளில் சொல்லப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பசியின் காரணமாக வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு தானும் அகழ் தோண்டக்கூடிய வேலையை பெருமானார் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுவது என்று சொன்னால், தொண்டர்களிடத்திலே மக்களிடத்திலே மட்டும் வேலை வாங்குவதல்ல, அவர்களோடு சேர்ந்து தானும் வேலை செய்வார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெருமானாரிடத்தில் இருந்திருக்கிறார். உலகம் ஏன் சும்மா ஒரு ஆளை உலகம் பேசாது? சும்மா ஒரு ஆளை பேசுமா? சும்மா பேசாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் பேசுகிறது, இன்றும் பேசுகிறார்கள், என்றும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் அப்படி இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட எந்த குறையுமே பார்க்க முடியாது. எந்த குறையும் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உதாரணமா ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா வீட்டை அப்படியே சுத்தி பார்ப்போம். பார்க்குறோமா இல்லையா? அது அப்படி பார்ப்பது கூடாது. மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டா அந்த வீட்டை என்ன செய்யக்கூடாது, சுத்தி பார்க்கிற ஒரு நிலை கூடாது என்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் சொல்லப்படுகிறது, எத்தனையோ சஹாபாக்களுடைய இல்லங்களுக்கு நுழைந்திருக்கிறார்கள். பெருமானார் அண்ணாந்து பார்த்ததாக வரலாறு இல்லை என்று தோழர்கள் நமக்கு சொல்லுவார்கள். காரணம், அப்படி பார்க்கிற பொழுது வீட்டுக்கு முதலாளிகள், வீட்டை சேர்ந்தவர்கள்
முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதால் அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன பெருமானால் தானும் அதை செய்யவில்லை என்பது வரலாறு. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நம்ம போய் உட்கார்ந்து பார்க்கணுங்கிறது இல்லை. ஒரு வீட்டை கட்டிட்டு பார்க்கறதுக்குன்னே ஒரு நாள், அதுக்குதான் பத்திரிக்கை அடிக்கல. பத்திரிக்கை அதுக்கு மட்டும் வீட்டை பார்ப்பதற்கென்று பத்திரிக்கை அடிக்கவில்லை. வீட்டு திறப்பு விழாக்கு பத்திரிக்கை அடிக்கப்பட்டிருக்கிறது. நீ பார்க்கறதுக்குன்னு ஒரு நாள் போய் இவங்களே எல்லாம் காமிச்சு கொடுப்பாங்க, நான் எப்படி வீடு கட்டியிருக்கிறேன் பார் அப்படின்னு. அதை காட்டி கொடுத்தால் தவறில்லை. வீட்டினுடைய முதலாளிக்கு தெரியாமல் அதை கூர்ந்து பார்ப்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது மிகப்பெரிய கெட்ட பழக்கம், அந்த குணாதிசயம் கூடாது என்று சொல்வார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணாதிசயம் பாருங்க. அபூபக்கர் அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க, வந்தாங்கன்னா கதவு சாத்தி இருந்தா கதவு லைட்டா தட்டிட்டு வலது பக்கத்துல நிற்பாங்க. கதவு திறக்கிற பொழுது திடீர் பெண்கள் திறந்து விடலாம். எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வலது பக்கத்துல ஒதுங்கி நின்று கொள்வார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வீட்டிற்கு சென்றால் கதவை லேசாக தட்டிவிட்டு வலது பக்கத்தில், இடது பக்கத்திலும் கூட அல்ல, வலது பக்கத்தில் நீங்க நின்று கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல குணாதிசயங்களுடைய அடையாளங்களாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே புரட்டி பார்த்தால் எதிரிகளும் கூட ரசூலுல்லாஹ் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. எதிரிகளும் கூட ரசூலுல்லாஹ் குறை சொல்ல மாட்டாங்க. பத்ர் யுத்த காலத்துல 70 கைதிகளை பிடிச்சாங்களா இல்லையா, அவங்க கூட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்னு பத்ர் நேரத்தில் நம்ம நிறைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். அந்த தோழர்களிடத்திலே கைகுலுக்கிக் கொள்வார்கள். அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையும் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை கற்றுக் கொடுங்க, என்ன வெளிவு இருக்கிறதோ அதை கற்றுக் கொடுங்கள், எந்த கலை தெரியுமோ அதை கற்றுக் கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு பிறகு சிலர்கள் விடுதலை செய்யப்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போறதுக்கே மனசு வரல. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பது வரலாறாக இருந்து வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்கள் அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா, வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நம்ம எல்லாம் கேட்ட வரலாறுகள். ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு, வீட்டுக்கு போனாங்கன்னா மனைவியோட சேர்ந்து அவர்கள் செய்கிற பணிகளில் தாங்களும் பங்கெடுத்துக் கொள்வாங்க. சமைப்பதிலிருந்து துவைப்பதிலிருந்து அவர்களும் என்ன செய்வாங்க, பங்கீடு செய்து கொள்வார்கள் என்பது வரலாறு. நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்குதாங்கிறதெல்லாம் தெரியல தானே, நம்ம வாழ்க்கையில அது இருக்குமாங்கிறது தெரியல. ரேச கடையில பாத்தீங்கன்னா அதிகமா பெண்கள் தான் இருப்பாங்க. நம்ம அந்த பக்கமே போயிருக்க மாட்டோம். அங்க என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டுக்காரமா அனுப்பிச்சு விட்டுருவோம். அதே நேரத்தில் நிறைய பேர்கள் தன்னுடைய துணிகளையும் கூட தான் துவைப்பது இல்லை. நிறைய இடங்கள் இருக்குது, தன்னுடைய வேலைகளை தானே செய்வதில்லை. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவோம், மாத்து துணியை கூட கொண்டு போக மாட்டோம். அங்கிருந்து சத்தம் போடுவோம். அஜித்து சொல்றத பார்த்தா அஜித்துக்கு ஏதாவது நடக்குதான்னு நினைச்சுக்காதீங்க. அஜித்து சொல்றத பார்த்தா அஜித்துக்கு ஏதாவது நடக்குதுன்னு நினைச்ச கூடாது. பொதுவா மனிதர்களுடைய விஷயத்துல இப்படித்தான் இருக்கிற. உள்ளது சத்தம், ஒரு துணி எடுத்துருவாங்க சத்தம் போடுவோம். சாப்பிடுற நேரத்தில் எல்லாமே அவர்கள் எடுத்து வைக்க வேண்டும், நாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆக இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்க வழக்கங்கள் அப்படி அல்ல. எல்லா வகையிலும் மனைவிமார்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் போய் கேட்டா ஒரு சின்ன குறையை கூட சொல்ல மாட்டாங்க. சின்ன மக்கள்கிட்ட போய் கேட்டா சொல்ல மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்ல மாட்டாங்க. இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட தோழர்களிடத்துல போய் கேட்டாலும் கூட நபி அவர்களை வக்கத்து குறைசிகள் எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள். கொள்கை எதிர்ப்பார்களே தவிர நபி அவர்களுடைய தனி வாழ்க்கை எதிர்க்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்டம், 2 பட்டம் இருக்கு தெரியுமா, அல் அமீன் அஸ்-சாதிக், நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று சொல்லுகிற பட்டம், அஸ்-சாதிக் அல் அமீன் என்று சொல்லுகிற பட்டம். இது யாரு கொடுத்தது? முஸ்லிம்கள் கொடுத்தது அல்ல. முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர் என்று சொல்லுகிற பட்டம், உண்மையாளர் என்று சொல்லுகிற பட்டம் முஸ்லிம்கள் கொடுத்ததல்ல, குஃபார்கள் கொடுத்த பட்டம்.
முகமது நபி ஒன்ன கொடுத்தா அது அப்படி இருக்கும், அவரை நம்பலாம். அவர் பேசுற உண்மை, அதை அவர்களும் நம்பி வைத்திருந்தார்கள். எனவே அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணாதிசயங்கள் என்பது பேசினால் பேசிக்கொண்டே இருக்கிறான், ஆசையே தீராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சு ஆசையே தீராது, அவ்வளவு பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ஒரு கூடையில கொஞ்சமா திராட்சை கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் வீட்டுல வந்து திராட்சை வந்து இருக்குது, முதலா நான் ரசூலுல்லாஹ் சாப்பிடணும் அப்படின்னு பிரியப்பட்டு ஒரு வயதான அம்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க. பொதுவாகவே அந்த பழக்கங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கும். பள்ளிவாசல்கள்ல, இந்த நம்ம கிராம பகுதிகளில் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், விவசாயம் செய்து விட்டால் முதல் வரக்கூடிய நெல்லாகட்டும் எந்த அறுவடையாக இருந்தாலும் மதரசால கொண்டு வந்து கொடுப்பாங்க. மதரசால மேசா மக்கள் சாப்பிட்டோம், எத்தீமான மக்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்க. அதே போல என் வீட்டில் விளைந்த அந்த கனி ரசூலுல்லாஹ் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சையை கொண்டு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் உண்டு, சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் எது வந்தாலும் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுவாங்க. அதனால நீங்க ஒண்ணு இப்ப தந்துடாதீங்க, எனக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன செய்வாங்கன்னா கொடுத்து சாப்பிடுவாங்க. இந்த பழக்க ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அதே போல திராட்சையை கொண்டு கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் ஒன்ன தூக்கி வாயில போடுவாங்க, சாப்பிடுவாங்க. பொதுவாகவே திராட்சையை சாப்பிடுகிற பொழுது, இந்த மாங்காய் சாப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா சும்மா இருக்காது வாய், அப்படித்தானே கூட சேர்ந்து நமக்கு வாய் அசை போடும். அது வந்து நான் எனக்கெல்லாம் அப்படி ஆகாதுனால சொல்ல முடியாது, எல்லாம் நடிக்க வேணா செய்யலாம், அப்படி சமாளிக்கலாமே தவிர வரத்தான் செய்யும், அது ஏத்துத்தான் ஆகும். திராட்சையை சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. சஹாபாக்கள் உட்காந்து எல்லா சஹாபாக்கள் வளைச்சிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு திராட்சை கொடுக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சுன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த பக்கம் போன பிறகு சஹாபாக்கள் பொதுவாக எதா இருந்தாலும் கேட்டுருவாங்க, யார சொல்லலாம், எது வந்தாலும் எப்பவுமே தருவீங்க, ஐயா இதை மட்டும் தராம நீங்க சாப்பிட்டீங்களே, ஏன் இதை தராம சாப்பிட்டுட்டீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த அம்மா வீட்டுல திராட்சை வளர்ந்துருக்குது, நான் சாப்பிடணும்னு ஆசையா கூட தந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் எடுத்து அதை வாயில போட்டேன், அது கடுமையான புளிப்பா இருந்துச்சு, அப்ப எல்லாமே புளிப்பா இருந்துன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சாப்பிட்ட காரணம் என்ன கேட்டா, அதையெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்து எனக்கு புளிப்பா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முகம் சுளித்து விட்டால் அந்த தாய் வேதனைப்படுவாள், அந்த பெண் சஞ்சலப்படுவாள். எனவே நான் என்ன செஞ்சேன், அதை சகித்துக் கொண்டு அத்தனையும் நான் சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசனை செய்து பாருங்கள், ஒரு தாய் ஒரு பெண்மணி மனம் நொந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே எவ்வளவு கவனமாக பெருமானார் இருந்திருக்கிறார். தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது பெருமானாருடைய சுப்பாவை விளையாண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் போய் பிடிப்பாங்களாம். பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே நிற்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், சுப்பாவை பிடிக்கிற நேரத்தில் நீங்க தட்டி விட்டு போயிடலாமா இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது, தட்டி விட்டால் அந்த பிள்ளையினுடைய உள்ளம் பாதித்து விடும். எனவேதான் நான் என்ன செய்தேன், தட்டி விடவில்லை, நின்று விட்டு அந்த பிள்ளை ஆசையோடு பிடிக்கிறது, பிடிக்கட்டும் என்று நான் நின்றேன் என்று சொல்வார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய நற்குணங்கள் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் என்பது குணாதிசயத்திற்கு சொந்தக்காரர்களாக உலகத்தில் திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்தன் ஹஸனா, பெருமானாரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னமா புஇஸ்து லியுத்திம்ம மகாரிமல் அஹ்லாக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களிடத்திலே ஒழுக்கத்தையும் நற்பண்புகளை சொல்லுவதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணாதிசயத்தால் இந்த உலகத்தில் அவரை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவருடைய குணாதிசயத்தை போன்று உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே இதுவரை யாரும் வரவில்லை.
இனியும் வர முடியாது. அனைத்து குணத்திற்கும் சொந்தக்காரர்களாக உலகத்தில் திகழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் 1500வது பிறந்த தின விழாவை, பெருமானாருடைய அந்த பிறந்த தினத்தை, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை உலக முழுக்க இன்றைக்கு கொண்டாடி விடுகிறார்கள். எல்லா அரபு உலகங்களிலும் இன்றைக்கு பெருமானாருடைய அந்த பிறந்த நாள்கள், அதனுடைய சிறப்புகள் பற்றி பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மௌலூதுகள் ஓதப்பட்டு வருகிறது. அவருடைய கண்ணியங்கள் மக்களிடத்தில் பரிமாறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்பது அப்படி இருந்திருக்கிறது. அந்த பெருமானாரை பின்பற்றி வாழுகிற நாம், அந்த பெருமானாருடைய உம்மத்தில் வாழுகிற நாம், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கையும் நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அதே போன்று பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உலமா சபை எப்பொழுதெல்லாம் என்னென்ன நிகழ்வுகள் நடத்துகிற பொழுதும் இந்த சுந்தராபுரத்தில் இருக்கிற தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளி மக்கா மஸ்ஜிதில் எப்பொழுது அனுமதி கேட்டாலும், ஆலோசனை கேட்டால் உடனடியாக அனுமதி தந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நிர்வாக பெருமக்கள், அல்லாஹ் தஆலா நிர்வாக பெருமக்கள், இந்த பள்ளியில இதுவரைக்கும் யார் நிர்வாகத்தில் இருந்தாலும் அவர்களும், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும், மஹல்லாவுக்காக வேண்டி யாரெல்லாம் ஒத்துழைப்போடு இருக்கிறார் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இந்த பள்ளிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், இதற்காக வேண்டி உதவியவர்கள் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவருடைய கபருடைய வாழ்வை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக என்று கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக துஆ செய்து வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.